Hi friends, இந்த வீடியோல நம்ம sin 2 theta இந்த ஃபார்முலாவும் அதனுடைய அப்ளிகேஷன் சம்ஸ் தான் பார்க்க போறோம். So sin 2 theta equal to 2 sin theta cos theta. For example, இப்போ நீங்க theta equal to 30 degree ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா so sin 2 into 30 degree equal to 2 sin 30 degree into cos 30 degree. So 2 into 30 na 60 ஆயிரும். So sin 60 value நமக்கு தெரியும் √3/2 which is equal to 2 into sin 30 degree value வந்து 1/2 into cos 30 degree value வந்து √3/2. So cancel ஆயிடுச்சு. So √3/2 equal to √3/2. So இது வந்து trigonometric identity தான். So இது வந்து எல்லா ஆங்கிளுக்குமே தீட்டாக்கு இது ட்ரூவா தான் இருக்கும். So இதை நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. இது sin 2 theta. Sin 2 theta equal to 2 sin theta cos theta. So இதோட application sums தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். So prove that 32√3 sin pi by 48 into cos pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6 equal to 3 நம்ம கொண்டு வரணும். So நம்ம as usual LHS எடுத்துக்கலாம். LHS எடுத்துட்டு 32√3 இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே 2 sin theta cos theta 2 sin theta cos theta theta சேமாக இருந்து இங்கே 2 இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை பிரித்து எழுதலாம் 16 into 2 கூட பிரிச்சுக்கலாம். பட் அதை விட ஈஸி வந்து நம்ம ஒரு 2 அட்டாச் பண்ணி ஒரு 2 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 sin pi by 48 into cos pi by 48 ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் அப்படியே வச்சுக்க போகிறோம். ஸோ cos pi by 24 அப்படியே தான் இருக்கும், into cos pi by 12 அப்படியே தான் இருக்கும், தென் into cos pi by 6. ஓகே, ஸோ அப்போ இந்த 2 இதையும் கட் பண்ணிங்கன்னா இங்கே 16 ஆயிரும். இது 2 sin theta cos theta, அப்போ நம்ம sin 2 thetaன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 16√3 இருக்குது. இதை வந்து sin 2 thetaனா 2 இன்ட்டு இங்கே தீட்டா என்னது pi by 48. தென் மீதி எல்லா டேர்ம் இந்த ரெண்டும் இப்போ வந்து கிளப் ஆகி இந்த ஃபார்முலா வந்துருச்சு. இந்த மூணும் சேர்ந்து 2 sin theta cos thetaங்கிறது தான் இந்த ஃபார்முலா sin 2 theta. தென் இதை அப்படியே எடுத்துங்க. ஸோ cos pi by 24 cos pi by 12 into cos வந்து pi by 6. ஓகே, ஸோ இப்போ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 24 வந்துடும். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா இது 2 sin pi by 24 into cos pi by 24 அப்படின்னா நமக்கு sin theta cos theta வந்துருச்சு. ஸோ இன்ட்டு 2 இருந்தால் போதும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இது 8 into 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இல்லைன்னா வந்து 16√3/2. அப்போ இன்ட்டு இங்கே என்ன ஆகுனா 2 sin pi by 24 into cos pi by 24 then cos pi by 12 into cos pi by 6. ஓகே, ஸோ அப்போ இந்த 2 இது கட் ஆயிடும். ஏன் இப்படி மாற்றுறோன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணி 2 கட் பண்ணிங்கன்னா சேம் திங் தான் வரும். இங்கே வேறு ஏதாவது செகண்ட் டேபிளில் கட் ஆகாத நம்பர் இருந்துச்சுன்னா இந்த வேலை தான் பண்ணணும். நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். நமக்கு ஒரு 2 வேணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னா 8 ஆயிடும். இது என்ன ஆகும் 2 sin theta cos theta, அப்போ sin 2 thetaன்னு எழுதிடலாம். ஸோ 8√3 into sin 2 theta 2 into இங்கே theta என்னென்னா pi by 24. தென் ரிமைனிங் இந்த 2 டேர்ம் மட்டும் இருக்கும். cos pi by 12 into cos pi by 6 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதையும் கட் பண்ணிங்கன்னா எகெயின் 12. ஸோ எகெயின் இதாகனா sin theta cos theta இருக்குது. ஸோ 2 sin theta cos theta வரணும். ஸோ 8√3/2 into 2 sin pi by 12 into cos pi by 12 into cos pi by 6. ஸோ இது 2 sin theta cos thetaனா நம்ம sin 2 thetaன்னு எழுதிக்கலாம். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஸோ 4√3 into sin 2 theta வந்து இங்கே pi by 12 into வந்து cos pi by 6 மட்டும் இருக்குது. ஸோ இதையும் கட் பண்ணிங்கன்னா 6 ஆயிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 2 into 2னா 4 வரும். ஸோ 2√3 into 2ன்னு பிரிச்சுக்கலாம். இது sin pi by 6 into cos pi by 6. ஸோ அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா இந்த திங்க வந்து sin 2 theta ஆயிரும். 2 sin theta cos thetaங்கிறது அப்போ 2√3 into sin 2 theta 2 into pi by 6. ஸோ இப்போ இதையும் கட் பண்ணிங்கன்னா 3. ஸோ pi by 3 அப்படிங்கிறது வந்து 60 டிகிரி. பைனா வந்து பை வேல்யூ வந்து 180. ஸோ by 3 அப்படிங்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு 60 டிகிரி வரும். ஸோ sin 60 டிகிரி வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 2√3 into sin 60 வேல்யூ வந்து √3/2.
ஸோ அப்போ 2 கட் ஆயிரும். √3 × √3னா 3. ஐ மீன் ரூட்குள்ளே சேம் நம்பர் வந்துச்சுன்னா ரூட் இன்ட்டு ரூட்னா ரூட் கேன்சல் ஆயிடும். ஏன்னா √3 × √3னா √9. ஸோ இப்போ 3 வந்துடும். ஸோ இப்போ சேம் திங் √7 × √7னா 7. ஸோ இட் இஸ் அவர் RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது 3 தான். ஸோ இங்கே ஒரே ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன ஃபார்முலானா sin 2θ = 2 sin θ cos θ.